ஹாய், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? லாஜிக்கல் ரீசனிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு கீழே ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், 5 6 சம் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட் அந்த பேராகிராஃபை பார்த்தோன்னே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணோன்னா, உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணி அதில் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 பார்ட்டாக நாங்கள் அந்த எஸ்ஸேவை அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை 6 பார்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைமரி ப்ராப்ளம் ஹேண்டில் இந்த எஸ்ஸே, அதாவது எஸ்ஸே டாபிக். ஓகேவா? இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் ரீட் பண்ணாலே அந்த எஸ்ஸேல எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் ஹெட்டிங் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க 1ன்னு போட்டு, ஏன்னா அது ஃபஸ்ட் பார்ட். ஸோ அதை 1ன்னு போட்டு அந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா என்ன, இப்போ ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோன்னா அதோட ஃபேக்ட்ஸ், அதாவது இமேஜினரியாக அந்த மாதிரி இல்லாமல் ரியலாக நடந்த விஷயங்களை வந்து அங்கே சொல்கிறத வந்து நம்ம ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத அடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டிரைவ்டு இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, இதோட காஸ் எஃபெக்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிரைவ்டு, அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம், அதை டிரைவ்டு இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்கள் 3வது பாயிண்ட்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 4th வந்து ஆத்தர்ஸ் ஒப்பீனியன். ஆத்தர்ஸ் ஒப்பீனியன், ஆத்தர் அப்படின்னா யாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இதை யார் எழுதியிருக்காங்களோ அவரை தான் அந்த இதுக்குரிய ஆத்தர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த எஸ்ஸேல அவர் என்ன சொல்ல வராரு, அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறத ஆத்தர்ஸ் ஒப்பீனியன், அதை நீங்கள் ஒரு 4th பாயிண்ட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆத்தர்ஸ் இன்டர்பிரட்டேஷன். ஆத்தர்ஸ் இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னா, அவர் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காரு இல்லையா, அதுக்கான சில விளக்கங்களை அவர் கொடுப்பார் இல்லையா, அதை தான் ஆத்தர்ஸ் இன்டர்பிரட்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நீங்கள் 5ஆவதாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 6 லாஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆத்தர் ஒரு இதை பற்றி பேசுகிறாரு வைக்கிறாருன்னா அதில் அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை நீங்கள் 6ஆவதாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன எப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? அதுக்கப்புறமா அதுக்கு கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த 6 பார்ட்டாக நீங்கள் அந்த எஸ்ஸேவை ரீட் பண்ணுறப்போ பிரித்து வச்சுக்கிறீங்க இல்லையா, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ரீட் த கொஸ்டின்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த கீவேர்ட்ஸ் க்ளூஸ் இன் த கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆத்தரோட இந்த பாயிண்ட்டை கீழே இருக்க அந்த ஆப்ஷன்ஸில் எந்த விஷயம் ட்ரூவாக இருந்தால் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு கேட்குறாங்க. சில இடங்களில் நாட் ட்ரூங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ட்ரூவா நாட் ட்ரூவா இந்த மாதிரி கிளியராக நோட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ரெஃபர் டு த எஸ்ஸே, செக் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி எஸ்ஸே அக்கார்டிங் டு த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி படித்தது ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லை மறந்துடுச்சு அப்படின்னா எகைன் நீங்கள் அந்த பேராகிராஃப்க்கு போய் திரும்ப அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எலிமினேட் த ராங் ஆப்ஷன்ஸ் அண்ட் சூஸ் த லெஃப்ட் அவுட் ஆப்ஷன்ஸ் வென் நீடட். தேவைப்படுற இடங்களில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி எலிமினேட் பண்ணால் மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகேவா? இங்கே இருக்குது இல்லையா ஒரு பெரிய பேராகிராஃப், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின். இதோட ஃபஸ்ட் பேராகிராஃப் இந்த பேஜ்லேயும், செகண்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ், அதை தான் இங்கே நான் நம்பர் போட்டேன். ஃபஸ்ட்டுனா நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணேன்னா அது எஸ்ஏவோட டாபிக், செகண்ட் நான் மார்க் பண்ணுறது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நான் மார்க் பண்ணிப்பேன் அந்த நம்பரை. ஸோ இதுனா எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதுக்கு, இப்போது நீங்கள் போய் கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ் தேடிட்டு திரும்ப எந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுன்னு தேடுறத விட இப்படி நான் மார்க் பண்ணி வச்சிருந்தா எனக்கு போய் ஈஸியாக அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பார்த்து நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். The depreciation of an economy's currency is not a matter of concern in itself. The decline in value against major currencies has to be viewed within a set of macroeconomic factors. Okay, இந்த first 2 linesல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the depreciation of an economy's currency, அதாவது டிப்ரிஷியேஷன்னா மதிப்பு குறையிறது, கரன்சியோட மதிப்பு குறையிறது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லை. அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸை என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? அப்போது இதுதான் அந்த எஸ்ஸேவோட டாபிக் என்னவா இருக்கும், ஒரு கரன்சி அதோட மதிப்பு இழக்கிறத பற்றி இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். அடுத்த லைன் என்னென்னா, த ரீசன்ட் டெப்ரிசியேஷன் ஆஃப் தி இந்தியன் ரூபி இஸ் அ கேஸ் இன் பாயிண்ட்.
இந்த இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, அதாவது இந்த கரன்சி மதிப்பு இருக்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நம்ம இந்திய கரன்சியோட மதிப்பு குறையுது இல்லையா, அதை எடுத்துக்கிறாங்க. இப்போது இது வந்து ஒரு இமேஜினரியான விஷயமோ ஏதோ இல்லை, நடந்த விஷயம். நம்ம ரூபாயோட மதிப்பு குறைஞ்சிருக்குங்கிறது நடந்த விஷயம். ஸோ அதை பற்றி இங்கே பேச போகிறோம். அப்படின்னா இது என்னது ஃபேக்ட். அப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இது எனக்கு. ஸோ இதுதான் இங்கே இருக்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா the rupee has been depreciating for a long time. What are of concern now are the rate at which the depreciation is occurring and the underlying factors causing the change. அதாவது மதிப்பு குறையுது இல்லையா, அதில் வந்து நம்ம எதில் கன்சர்ன் பண்ணணும், நம்மளோட கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னா, அது எந்த ரேட் அட் விச், எந்த அளவில் குறையுது, வேகமாக குறையுதா கம்மியான இதில் குறையுதா அப்படின்னு, அதோட ரேட் அட் விச் த டிப்ரிஷியேஷன்ஸ் நடக்குதுங்கிறதுலையும், அண்ட் அதுக்கான காரணங்கள் அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் காசிங் அந்த சேஞ்சஸ்க்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் தான் நம்ம கவனத்தை கன்சர்னா நம்ம கவனத்தை அதில் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா the Russia-Ukraine war has disrupted supply chains causing commodity prices to rise leading to a worldwide hardening of inflationary trends. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரஷ்யா உக்ரைன் வார் தெரியும் இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா உற்பத்தி இருக்கு இல்லையா, சப்ளை செயின்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா உற்பத்தி பண்ணுறதையும் அதை விநியோகம் பண்ணுறதையும் அது டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால அது டிஸ்டர்ப் ஆகிருக்குது, உற்பத்தியும் விநியோகமும் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அப்போது அப்படி டிஸ்டர்ப் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா கமோடிட்டி ப்ரைஸஸ், பொருட்களோட விலை அதிகமாகுது, ரைஸ் ஆகுது. ஓகேவா, கமோடிட்டி ப்ரைஸஸ் டு ரைஸ். அதோட விளைவாக லீடிங் டு வேர்ல்டு வைட், இது வந்து உலகம் பூராவே, ரஷ்யா உக்ரைனை மட்டும் இல்லாமல் உலகம் பூராவே இந்த விலை மதிப்பு வந்து விலை ஏறி இருக்கு இல்லையா, அது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. This in turn has caused major central banks to raise interest rates, forcing investors back to the safe haven of the US dollar. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த விலைவாசி அதிகமாக இருக்கு இல்லையா, இதனால என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை அதிகப்படுத்துறது வந்து என்ன பண்ணுதுன்னா, இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அது என்ன பண்ணுதுன்னா யூஎஸ் டாலரை நோக்கி, அதுதான் சேஃப்னு சொல்லி அவங்க யூஎஸ் டாலரை நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக போக வைக்குது. ஓகேவா, அந்த பாயிண்ட்டை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக அதோட எக்ஸாக்ட் கான்செப்ட் தெரிலனா கூட, புரியலைனா அப்படின்னா கூட, மேலோட்டமாக ஒரு மீனிங் புரியுது இல்லை, அதை வச்சு கூட நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே பேராகிராஃபை பார்த்துட்டு எனக்கு புரியலை தெரியலன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, ரீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. The rise in international prices, especially of crude oil, has lead to a higher import bill and hence a greater demand for dollars. அதாவது இந்த விலைவாசிலாம் உயர்ந்து இருக்கு இல்லையா, இது எஸ்பெஷலி க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய்னு சொல்லுவாங்களே, அதோட விலை அதிகமானதுனால என்ன ஆகுதுன்னா அதோட விளைவாக இம்போர்ட் பண்ணுறோம்ல, இம்போர்ட்னா என்னென்னா வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வாங்குறது, அதோட விலை அது அந்த இம்போர்ட்டுக்கான காசு அதிகமாகுது. ஸோ அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஹஸ் லெட் டு ஹையர் இம்போர்ட் பில் அண்ட் ஹென்ஸ் இது வந்து ஒரு கிரேட்டர் டாலர்ஸ்க்கான ஒரு டிமாண்டை ஒன்று பண்ணுது. இங்கே அந்த இம்போர்ட் பில் அதிகமாகறனால அது என்ன பண்ணுதுன்னா டாலர்ஸ்க்கான டிமாண்டை அதிகப்படுத்துது. ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் டெவலப்டு கண்ட்ரி மார்க்கெட்ஸ் ஹாவ் காஸ்ட் அ சிக்னிஃபிகண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா, aggravating the already claiming demand for dollars from a rising import bill. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானனால இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் வேறு கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட விளைவாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அந்த இம்போர்ட் பில்னால் டாலருக்கு டிமாண்ட் இருந்தது இல்லையா, இவங்கெல்லாம் அடுத்த கண்ட்ரிக்கு போகிறனால அது இன்னும் அதிகமாகுது, அந்த டாலரோட டிமாண்ட் இன்னும் அதிகமாகுது. பை May 2022 foreign institutional investors had pulled out rupees 1.50 lakh crore from Indian markets. இப்படி இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அது கிட்டத்தட்ட இந்த மே 2022 படி 1.5 லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க எடுத்து வெளியே வேறு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கொடுத்துருக்க ஃபேக்ட்ஸ் என்னெல்லாம்னா இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான். அதாவது அதை இந்தியாவோட இதை பற்றி பேசுகிறோம், இந்தியாவோட கரன்சி மதிப்பு இழக்கிறத பற்றி பேசுகிறோம், அது என்னென்ன எதனால அது எல்லாத்தையுமே இங்கே பேசியிருக்கோம். இது எல்லாமே ஃபேக்ட்ஸு. ஸோ இது எல்லாமே நான் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா. In the face of these pressures, the rupee left to itself would decline in value as the rupee price of a dollar would increase substantially. ஒரு இன்ஃபர்மேஷனோட விலைவோ காசோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்னன்னு சொல்லுவோம், தேர்ட் பாயிண்ட் எடுத்துப்போம் இல்லையா. அப்போது இது வந்து என்னது, இங்கே நம்ம என்ன பேசியிருக்காங்க, இந்த விளைவா, அதாவது இப்போ நான் முன்னாடி பார்த்ததோட விளைவா ப்ரெஷர், அந்த ப்ரெஷர்னால என்ன ஆகுதுன்னா
ரூபாயோட மதிப்பு கம்மியாகுது, டாலரோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாகுது. அதாவது எப்படின்னா, இப்போது இதுக்கு முன்னாடி டாலர் ஒரு டாலர் 80 ரூபா அப்படின்னு இருந்ததுன்னா இப்போது ஒரு டாலரோட மதிப்பு 90 ரூபா. ஓகேவா, அந்த மாதிரி ஆகுது. எது இந்த முன்னாடி பேசினதோட விளைவாக இது நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னோட தேர்ட் பாயிண்ட். ஓகேவா, one way the Reserve Bank of India could stem the tide would be to sell off dollars in the market to ease the supply situation. அதாவது இதுக்கு வந்து ஒரு வே என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணலான்னா, அவங்கக்கிட்ட இருக்க டாலர்ஸை வந்து செல் பண்ணி கொஞ்சம் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், இந்த விலை மதிப்பு குறையிறத சரி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது யார் சொல்கிறா? ஆத்தர் வந்து அவரோட ஒப்பீனியனாக சொல்கிறாரு. ஓகேவா, அப்போது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, however this would mean that while the value of rupee could be contained, the nation's foreign exchange kitty would start to erode further. அதாவது நான் என்னதான் செல் பண்ணி நான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணாலும் இப்போ என்கிட்ட அடுத்த பொருள் வாங்குறதுக்கான இது குறைஞ்சிரும், அது பத்தாமல் போயிடும். அதை தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த ஒன் வேலேருந்து இந்த இடத்துல இருந்து, ஸோ இப்போ இங்கே இருந்து இது வரைக்கும் என்னோட ஃபோர்த் பாயிண்ட். ஓகேவா, ஃபோர்த் பாயிண்ட்டுங்கிறது என்ன சொன்னேன்? ஆத்தரோட ஒப்பீனியன். இது என்னது? ஆத்தரோட ஒப்பீனியன். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அவரோட ஒப்பீனியன் என்னென்னா, ரிசர்வ் பேங்க் இந்த மாதிரி செல் பண்ணலாம், அப்படி செல் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் என்னோட ஃபோர்த்தாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தி ஆர்பிஐ ஹஸ் பின் டூயிங் எக்ஸாக்ட்லி டெத். ஆர்பிஐ எக்ஸாக்டாக அதை தான் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ இது வந்து ஒரு ஃபேக்ட். ஆர்பிஐ எக்ஸாக்டாக அதை பண்ணிகிட்ருக்குங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட். ஸோ அதை நான் என்னோட ரெண்டாவது பாயிண்ட்டாகவே வச்சுக்கிறேன். The challenge before the RBI is this: how much to let the rupee depreciate and how much to intervene to prop it up. இப்போ ஆர்பிஐக்கு இருக்கிற சேலஞ்சே என்ன அப்படின்னா, இந்த டிப்ரிஷியேஷன் விலை குறையுது இல்லையா, இதை வந்து எந்த அளவுக்கு அவங்க அலோவ் பண்ணலாம், அண்ட் ஹவு மச் டு இன்டர்வீன், அந்த இதில் எந்த அளவுக்கு தலையிடலாம், எவ்வளோ தலையிடுறது, இந்த பிரச்சனையில் எவ்வளோ தலையிடலாம், இதை எந்த அளவுக்கு குறையிறத அலோவ் பண்ணலாம், இதெல்லாம் தான் ஆர்பிஐக்கு இருக்கிற சேலஞ்ச். அண்ட் too much depreciation would raise domestic inflation rates as the rupee price of imports, especially oil, would raise cost of production. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டூ மச் டிப்ரிஷன், ரொம்ப விலை மதிப்பை குறைய விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட டொமஸ்டிக் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ், அதாவது விலைவாசியை அதிகமாக்கி விட்டுரும். அதோட விளைவாக அது என்ன பண்ணுன்னா, இம்போர்ட்ஸு அண்ட் எக்ஸ்பெஷலி முக்கியமாக ஆயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகிறப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் அதிகமாயிரும். இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான விலையும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் குட் ட்ரிகர் அ ரைஸ் இன் பாலிசி கண்ட்ரோல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வைல் க்ளோஸ்லி மானிட்டரிங் இன்ஃப்ளேஷனரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இது என்ன பண்ணுன்னா, அந்த பாலிசியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை, இப்போ இந்த விலைவாசி எல்லாம் அதிகமாகிறதுனால நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி ஃபோர்த் பாயிண்டில் இந்த இடத்துல ஆத்தர் அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருந்தார். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் மாதிரி இந்த சேலஞ்சிலேருந்து, அந்த சேலஞ்ச் ஆர்பிஐக்குரிய சேலஞ்ச் என்ன அப்படிங்கிறதுலேருந்தும், அண்ட் அது என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த சேலஞ்சு இப்போது அந்த விலைவாசி குறைய விட்டுட்டா என்ன நடக்கும், அதுலேருந்து இதுவரை நான் என்னோட ஃபிஃப்த் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். அதாவது அந்த ஒப்பீனியனுக்கான விளக்கமாக நான் இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இஸ் டு நேவிகேட் அன்பிரடிக்டபிள் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஷாக்ஸ் இன் தி நியர் ஃபியூச்சர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிக்கஸ்ட் சேலஞ்சே இந்த மாதிரி அன்பிரடிக்டபிளாக வர்ற அந்த எக்கனாமிக்கல் ஷாக்ஸை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிக்கஸ்ட் சேலஞ்ச்னே சொல்கிறாரு. த இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஹெல்த் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அட் இட்ஸ் பெஸ்ட். நம்மளோட இந்தியன் எக்கனாமியோட ஹெல்த்தும் ரொம்ப பெஸ்ட்டாலாம் இல்லை. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மே நாட் பி ஏபிள் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அ ஃபாலிங் ருப்பி சின்ஸ் இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டாக்னட். இதனால நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்டில், அதாவது இம்போர்ட் வந்து அதிக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போது இதனால நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் ஒன்றும் பெருசாக எந்த அட்வான்டேஜும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ்போர்ட்லேயும் இதனால எந்த அட்வான்டேஜும் இல்லை. ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே இந்த விலைவாசி இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறப்போ நம்மக்கிட்ட இருந்தும் பொருள் வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸ்போர்ட்லேயுமே பெருசாக அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்தியாஸ் க்ரோத் and employment situation are yet to stabilize to what they were about a decade ago. decade ago 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி அது இன்னும் ஸ்டெபிலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அப்போது இந்த இடத்துல அந்த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த பாயிண்ட் வர அந்த decade ago அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஆத்தரோட அவரோட நிலைப்பாடாக நான் இதை மார்க் பண்ணுறேன். சிக்ஸ்த் பாயிண்ட், the RBI has difficult choices controlling inflation versus stimulating growth and stabilizing the rupee without severely diminishing the economy's foreign exchange kitty. அதாவது ஆர்பிஐக்கு தான் இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்,
இந்த இன்ஃப்ளேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதே நேரத்தில் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணணும். அண்ட் ருப்பியை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும். பட் அது வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை அஃபெக்ட்டும் பண்ணணும், அதை கீழே போகவும் விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் ருப்பியையும் அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் ஆர்பிஐக்கு இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஃபேக்ட். அதனால இதை நான் 2ன்னு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது நம்ம இந்த எஸ்ஸேவை ரீட் பண்ணி பார்ட்டாக பிரிச்சுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி அதை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் தி ஆத்தர் மோஸ்ட்லி லைக் டு அக்ரி வித்? அதாவது ஆத்தர் இங்கே கீழே இருக்க இந்த பாயிண்டில் எது கூட ரொம்ப அக்ரி, அவரோட மோஸ்ட் லைக்லி அதிகமாக எது கூட அக்ரி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன். இட் இஸ் அ மேஜர் காஸ் ஃபார் கன்சர்ன் if a economist currency is depreciating. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ரீட் பண்ணோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, எஸ்ஏவோட ஸ்டார்டிங்லே வந்து நாட் அ கன்சர்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆனால் இங்கே கன்சர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால நான் இதை எலிமினேட் பண்ணிடுறேன், இந்த ஆப்ஷனை. இதுக்கு பேர் தான் ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதை இப்போ நான் வேணாம், இந்த ஆப்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் இதை கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து நான் செகண்டுக்கு போகிறேன். கரன்சி depreciation is not a reason for worry in itself. But if macroeconomic factors are not good, there may be a cause for concern. இப்போ இந்த லைன் ரீட் பண்ணுறப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 லைன் சேர்த்து ஒரு மீனிங் வந்தது இல்லையா, அந்த இதுதான் இங்கே சொல்ல வராங்க. வேர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம், பட் த மீனிங் கரன்சி டிப்ரிஷியேஷன் இஸ் நாட் அ ரீசன் ஃபார் வரி. நம்ம கவலைப்பட வேண்டியது கரன்சி குறையிறத பற்றி இல்லை அண்ட் செல்ஃப். பட் இஃப் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆர் நாட் குட், நம்ம வந்து அது எதனால், அந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னால் என்ன, அது எதனால் குறையுதுன்றதுல தான் நம்ம அக்கறை செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. தேர் மே பி காஸ் ஃபார் த கன்சர்ன், அதுதான் அதுக்கான கன்சர்னுக்கான ரீசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து எஸ்ஏல நம்ம பார்த்தது. ஸோ இதை நான் எலிமினேட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். The fact that the Indian rupee is witnessing a decline in value against major currencies is very worrisome. அதாவது இது கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். அதாவது மற்ற மேஜர் கரன்சிஸ் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட மதிப்பு குறையிறது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எலிமினேட் பண்ண முடியாது, இதுவும் ஒரு வேலிடான பாயிண்ட் தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் 4th பாயிண்ட்டுக்கு போகிறேன். A central bank must always do everything in its power to stem the slightest depreciation of an economy's currency. அதாவது சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு அவங்களுக்கு பவர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இந்த எஸ்ஏல பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட்டே இதில் கிடையாது. அதனால நான் இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டேன். மிச்சம் எனக்கு இந்த 2 இது இருக்குது இல்லையா, இதில் நான் எப்படி சூஸ் பண்ணணும்னா என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் லைக்லி. ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆத்தர் எது கூட மோஸ்ட் அக்ரி பண்ணுறாருனா, ஆத்தர் எதை பற்றி பேசியிருந்தார் மெயினாக, இதுதான் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ்லேயே இருந்தது. ஸோ ஆத்தர் மெயினாக பேசினது இந்த விஷயத்தை பற்றி தான். ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது எதுக்குன்னா ரொம்ப நியரான ஒன்று கொடுத்தா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஸோ கொஸ்டினில் மோஸ்ட் லைக்லின்னு கேட்குறாங்க இல்லையா, மோஸ்ட் லைக்லினா ஆத்தர் வந்து எதுக்கு அதிகமாக அவரோட சப்போர்ட் எந்த பாயிண்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின், பேஸ்ட் ஆன் த ஆத்தர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் which of the following if true would reduce the decline in value of the rupee? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆத்தரோட ஆர்குமெண்ட் படி இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸில் எந்த பாயிண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பணம் மதிப்பிழக்கிறத குறைக்கிறதுக்கு எந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வந்து அப்பாயிண்டிங் a நியூ கவர்னர் ஃபார் த ஆர்பிஐ who has a better sense of how to control inflationary trends. அதாவது ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறதை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம எஸ்ஏல அந்த மாதிரி ஒரு இது பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு பாயிண்ட் இருந்ததா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு இல்லை. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட், a steep increase in commodity prices and the continued disruption of supply chains. அதாவது கமோடிட்டி பொருட்களோட விலைவாசி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அண்ட் அந்த சப்ளை செயின்ஸும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இதனால தான் பண மதிப்பு இழக்குதுன்னு எஸ்ஏல கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு நான் பண மதிப்பு இழக்கிறத கம்மி பண்ண முடியாது, இது அதை அதிகம் தான் படுத்தும். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணுறேன். புரியுதா? தேர்ட் பாயிண்ட், a reduction in worldwide inflationary trends and the reduction of interest rates in developed country markets. அதாவது இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ், அதாவது விலைவாசி உயர்வு இருக்கு இல்லையா, அதை குறைக்கணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், பேங்க்ஸ் எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணுறது மூலமாக இந்த இதை சரி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஓகே தான், ஏன்னா இதெல்லாம் கூடுறப்ப தான் நமக்கு பண மதிப்பு இழந்துச்சு. இங்கே இதை ரெடியூஸ் பண்ணால் இது நம்மளுக்கு பண மதிப்பு இழக்கிறது குறையிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணல. ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எதுவும் சூஸ் பண்ண போகிறேன். The RBI buys as many dollars as possible from the market.
இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஐ டாலர்ஸை வாங்கலான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்ஏல என்ன பார்த்தோம், ஆர்பிஐ வந்து செல் பண்ணலாம், செல் பண்ணுறது மூலமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணலாம் தான் பார்த்தோம். ஸோ இங்கே வாங்கலான்னு கொடுத்துருக்கிறது தப்பு. அப்போ எனக்கு லெஃப்டாக இருக்கிறது மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ நான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது தேர்ட் கொஸ்டின், which of the following if true would most weaken the author's argument? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இந்த இதில் எது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆத்தர் சொன்ன பாயிண்ட்டை வீக் ஆக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆத்தர் சொன்ன விஷயங்களை வீக் ஆக்குறதுக்கு இங்கே என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸாக்டாக ஆத்தர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது விலைவாசி அதிகமாக, இன்ஃப்ளேஷனர்னா விலைவாசி அதிகமாகிறதுனாலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறதுனாலையும் இந்த பிரச்சனை வருதுன்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வீக் பண்ணுறது கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டுக்கு நான் போகிறேன். ஆப்ஷன் ஏ, த இந்தியன் எக்கனாமி ஹேஸ் பீன் அஃபெக்டட் பை குளோபல் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் அண்ட் த இன்க்ரீஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன் டெவலப்டு கண்ட்ரி மார்க்கெட்ஸ். அதாவது இது அப்படியே ஆத்தர் கொடுத்த விஷயம் தானே, சொன்ன விஷயம் தானே. அவர் என்ன சொன்னார், இன்ஃப்ளேஷனரினாலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் தான் இந்த பிரச்சனை வருதுங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்டு வீக்கன் பண்ணலை, நமக்கு கேட்டிருக்கிறது வீக் பண்ண வேண்டிய பாயிண்ட். அப்போது இது வீக் பண்ணாதனால நான் இதை எலிமினேட் பண்ணுறேன். ஓகே, ஆப்ஷன் பி, since developed country markets have increased their interest rates, global investors have pulled their investments out of other economics and routed them to such developed country markets. இதுவும் ஆத்தர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த இதில் போடுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ இதுவும் ஆத்தர் பேசின விஷயந்தான். ஸோ நான் இதை எலிமினேட் பண்ணுறேன். ஆப்ஷன் சி, as the demand for US dollars increases, it is likely the rupee price of a dollar would increase substantially. அதாவது தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, US டாலரோட டிமாண்ட் அதிகமாக, டிமாண்ட்னா எல்லாருக்கும் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட விலை கூடிரும் இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம அந்த எஸ்ஏல பார்த்தது தான். US டாலரோட சொன்னோம் இல்லையா, இப்போ 80 ரூபாய்க்கு வாங்கினது இப்போ 90 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு, அந்த பாயிண்ட் தான் இது. ஸோ அப்போது இதையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். ஏன்னா இதுவும் நம்ம எஸ்ஏல ஆத்தர் சொன்ன விஷயந்தான். ஸோ அப்போ மிச்சம் இருக்க அந்த ஒன்று தான், அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். The Indian economy and currency are highly protected and have been insulated from the effects of global inflationary trends and increase of interest rates in developed country markets. அதாவது என்னதான் developed countries வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் அண்டு விலைவாசி கூடினாலும் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்தியன் எக்கனாமி வந்து ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஆத்தர் என்ன சொன்னார், இந்த விஷயங்களால தான் இந்தியன் எக்கனாமி அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போது இது ஆத்தர் சொன்ன பாயிண்ட்டை வீக் பண்ணுது. அதனால் அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம வீக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுன்னு தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபோர்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஃப் ட்ரூ would most strengthen the author's arguments for why Indian exports may not be able to take advantage of a falling rupee? அதாவது எக்ஸ்போர்ட்ஸ்லேயும் பெரிய அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இங்கே கீழே இருக்கிறதுல எந்த பாயிண்ட் ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எக்கனாமிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆர் விட்னஸிங் அ ஸ்லோ டவுன் அண்ட் இன் சச் எக்கனாமிஸ் டிமாண்ட் ஃபார் இம்போர்ட்ஸ் டிக்ரீசஸ் சப்ஸ்டன்ஷியலி. அதாவது இது வந்து உலகம் முழுக்கவே இதனால் அஃபெக்ட் ஆகி எல்லாமே ஸ்லோவாயிட்டாங்க. அதாவது எல்லாமே இதால் அஃபெக்ட், அந்த விலைவாசி உயர்வால் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கப்போ எல்லா கண்ட்ரீஸுமே அவங்களோட இம்போர்ட்டை கம்மி பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்போ இம்போர்ட் கம்மி பண்ணாங்கன்னா இப்போ மற்ற கண்ட்ரி இம்போர்ட்டை கம்மி பண்ணால் நம்ம அவங்களுக்கு பண்ண முடியாது இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது வந்து அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் எலிமினேட் பண்ணலை. அடுத்த பாயிண்ட், ஆப்ஷன் பி, economies across the world are booming and there is an increasing demand for Indian exports. அதாவது இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்கனாமி வந்து வேர்ல்டு முழுக்க நல்லா இருக்குது. ஸோ இதனால நம்மளோட எக்ஸ்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பாயிண்ட்டை நான் எலிமினேட் பண்ணணும். ஓகேவா? அங்கே எது ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எக்ஸ்போர்ட் வந்து அட்வான்டேஜ் இல்லைங்கிறத பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் நான் பார்க்குறேன். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கனால நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஆப்ஷன் சி, a reduction in the volume of exports would be more than offset by the increased value of dollars that Indian exporters would earn. அதாவது இப்போ வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் குறையிறப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுற டாலர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவே குறையிறப்போ அவங்க ஏர்னிங்கும் குறைஞ்சிரும். ஸோ இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நான் இந்த பாயிண்ட்டையும் எலிமினேட் பண்ணுறேன். ஆப்ஷன் டி, countries across the world have managed to find ways to insulate themselves from the effects of the Russia-Ukraine war and will need a lot of Indian imports to sustain their new growth models. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால வந்து அந்த பாதிப்பெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் பவர் இருக்குது. அண்ட் அதனால அவங்க இந்தியாவிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம அந்த எஸ்ஏல பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது.
ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஆப்ஷன் ஏ தான் இங்கே கரெக்ட். இதுதான் இந்த பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான். ஓகேவா? based on the author's arguments, which of the following must necessarily be true? அதாவது ஆத்தரோட ஆர்குமெண்ட்ஸ் படி இந்த கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எது கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன், the continuing depreciation of the Indian rupee at its current rate coupled with worldwide inflationary trends would result in immense political instability in India and consequently in all of South Asia. அதாவது ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்திய பணம் மதிப்பிழக்கிறது கண்டினியூஸாக இருக்கிறப்போ அண்டு விலைவாசி அதிகமாக இருக்கிறப்போ இது வந்து நம்மளை பொலிட்டிக்கலாக இன்ஸ்டபிலிட்டி ஆக்கும். அண்ட் நமக்கு மட்டும் இல்லை, இது கான்சிக்வென்ட்லி ஆல் சவுத் ஏஷியாலையும் இது இந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும், இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ஸோ இது ஒரு கரெக்டான விஷயம் தான். ஸோ நான் இதை எலிமினேட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போ இதெல்லாம் நடக்கும். ஓகே, அதனால நான் இதை வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் பாயிண்ட், if nothing else is done, the rise of interest rates in developed country markets coupled with hardening of inflationary trends across the world will result in a fall in the value of rupee against the dollar. இப்போ இந்த செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விலைவாசி அதிகமாகிறதும் இருந்துகிட்டே கண்டினியூ ஆச்சுன்னா இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்ம டாலருக்கான நம்மளோட இந்திய மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் சொல்லுது. ஸோ இந்த பாயிண்ட்டும் ட்ரூவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதையும் எலிமினேட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். இப்போது தேர்ட் பாயிண்ட், இஃப் இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்ட்ஸ் கண்டினியூ டு ஹார்டன் அக்ராஸ் த வேர்ல்ட் and if interest rates in developed country markets continue to rise, portfolio investors will increase their investments in India and this will have a positive impact on India's foreign exchange reserves. நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஆகிறனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் வேறு கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இங்கே ஆப்போசிட்டாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. ஸோ நான் இதை எலிமினேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஆப்ஷன், இஃப் நத்திங் எல்ஸ் இஸ் டன், த ரைஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் டெவலப்டு கண்ட்ரி மார்க்கெட்ஸ் coupled with hardening of inflationary trends across the world will result in a rise in the value of rupee against the dollar. அதாவது இந்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையால் நம்மளோட டாலருக்கான இந்திய மதிப்பு உயரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அது அப்படி இதுவும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மிச்சம் இருக்குது இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆனால் என்னென்னா, இப்போ இந்த ஆப்ஷனில் இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி பற்றியோ இந்த சவுத் ஏஷியாலையும் இதோட பாதிப்புகள் பற்றியோ நம்ம இந்த எஸ்ஸையில் பேசலை. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிட்டு ஃபைனலாக நான் ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 6th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆத்தர் மோஸ்ட் லைக்லி டு அக்ரி வித்? ஆத்தர் இந்த பாயிண்டில் எது கூட மோஸ்ட்டாக அக்ரி பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க. So first point, the RBI must not focus solely on preventing the depreciation of the rupee as that may result in negative impacts on other aspects of the economy. நம்ம அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் படித்தோம் இல்லையா, ஃபுல்லாக ஆர்பிஐ வந்து அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸோ மற்ற விஷயங்கள்லையும் அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட். ஸோ அதனால நான் இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட், தி ஆர்பிஐ மஸ்ட் ஃபோக்கஸ் solely on preventing the depreciation of the rupee at all costs since it is by far the most important indicator of the health of the Indian economy. அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஃபுல்லாக அந்த இதில் அந்த டிப்ரிஷியேஷன் ஆஃப் ருப்பியில் மட்டும்தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதில் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம், அதுக்கான ரீசன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எஸ்ஏல பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கான்ட்ராடிக்டாக இருக்குது. நான் அதனால் இதை எலிமினேட் பண்ணிடுறேன். ஓகே, தேர்ட் பாயிண்ட், periodic inflationary trends are normal in any economy and the RBI need not worry about the inflationary effects in the Indian economy caused by the depreciation of the rupee. அதாவது இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனல், அதாவது விலைவாசி உயர்வாகிறது வந்து ஒரு நார்மலான விஷயம். ஸோ நம்ம ஆர்பிஐ வந்து அதிலலாம் பெருசாக கவனம் செலுத்த வேணாம், அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம். ஸோ இதையும் நான் எலிமினேட் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது அவங்க வந்து நம்ம இது சாதாரண ஒரு நார்மலான விஷயம், ஸோ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தப்பு, நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஆப்ஷன் டி, த ஆர்பிஐ need not do anything to reduce the rate of depreciation of the rupee since the depreciation of an economist's currency is not a matter of concern in itself. அதாவது ஆர்பிஐ வந்து இதை இது பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் தப்பு. ஓகேவா? அப்போது இந்த மூணுமே எலிமினேட் ஆகிடுச்சு. எனக்கு மிச்சம் இருக்குது இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா?
ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய எஸ்ஸே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரேக் டவுன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு 6 பார்ட்ஸாக நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்க ஆப்ஷன்ஸில் நியரர் ஆப்ஷன்ஸ் எதுவோ அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ் செட்டில் இருக்க கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.